வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதிரி ஹோம் டெக்கரேஷன் ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் இருக்குன்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவுக்கு நான் ஒரு கார்பன் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ரெட் கலர் பேப்பரை வச்சு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. இந்த மாதிரி பாருங்கள், கவர் பண்ணிவிட்டு நான் பின்னாடி பண்ணலை. ஒருவேளை உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ண, அதாவது ஒன் சைட் பிரிண்ட் அவுட் போட்ட A4 சீட் எடுத்து இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் ஒட்டியிருக்கேன். இப்போ ஒரு கார்பன் பாக்ஸ் எடுத்து அதில் ஒயிட் கலர் சீட்டை வச்சுருக்கேன். அதை இப்போ செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதில் ஒட்டி வச்சுக்கலாம். உள் சைடு ஒட்டிக்கலாம். இப்போ அது நமக்கு பேப்பர் ஸ்டிக் தேவைப்படும். அதனால் பேப்பர் ஸ்டிக் 4 எடுத்திருக்கேன். அந்த வீடியோவை நான் இதில் கனெக்ட் பண்ணலை. ஒருவேளை நான் நிறைய வீடியோவில் பேப்பர் ஸ்டிக் பண்ண மாதிரி போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வேணுன்னா அதில் போய் பாருங்கள். அந்த சைஸில் பேப்பர் ஸ்டிக் செஞ்சுருக்கேன். இந்த சைஸ்லேயும் பேப்பர் ஸ்டிக் செஞ்சுருக்கேன். இதை இப்போ பெரிய சைஸில் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை சேமாக 4யுமே ஒரே அளவு கட் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் ஒட்டிக்கலாம் 4யும். இப்போ சின்னதாக செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பேப்பர் ஸ்டிக்கு, அதை இந்த மாதிரி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு விரலை சுற்றி வர்ற மாதிரி வச்சு ஃபெவிகால் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இன்னொன்று எடுத்து அதே மாதிரி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதுக்குள்ளே விட்டு ஒரு செயின் ஷேப்பில் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம நிறையா ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, அதை நான் மேலே டாப்பில் கொடுத்துருக்கேன். அந்த 4 சைடு தூண் மாதிரி பேப்பர் ஸ்டிக்கை நிற்க வச்சு மேலே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம செயினும் செஞ்சது ரெடியாக இருக்குது. இப்போ பேப்பர் ஸ்டிக் 3 நான் ஒரே மாதிரி ஒட்டி கட் பண்ணியிருக்கேன். அதை இந்த நம்ம செயின் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா ஒட்டிக்கலாம். அதில் பாருங்கள், இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த ஊஞ்சல் மாதிரி செஞ்சோம் இல்லையா, அதை நான் இதில் ஒட்டிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி. அது நல்லா காயட்டும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஆல்ரெடி நான் கொஞ்சம் பூவெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூ நம்ம ஒட்டிக்கலாம். எங்கே வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடச்ச ப்ராடக்ட். இன்றைக்கான ப்ராடக்ட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பின்னாடி இருக்க ப்ராடக்ட்டு எப்படி செய்யணும்னு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள் வேணும்னா. பாருங்கள், இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடச்ச ப்ராடக்ட்டு. இதில் வேறு ஏதாச்சும் ஸ்டோன் டெக்கரேஷன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.